சற்று முன் வெளியான தகவல். ஸ்கூல் ரீஓபன், தள்ளி போகும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான தகவல். அது என்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கடும் வெப்பம் காரணமாக ஜூன் 1ஆம் தேதி அன்று பள்ளி திறப்பு தேதி மாற்றம் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. அமைச்சர் ராஜ்மோகன் முதல்வர் விஜயுடன் அறிவிக்க உள்ளார். அதாவது 2026 முதல் 2027 கல்வி ஆண்டுக்கான பள்ளிகள் அனைத்தும் கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி வரும் ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் தற்போது வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்னும் பள்ளிகள் திறக்க சில நாட்கள் தான் இருக்கும் நிலையில் இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு குறித்து உரிய நேரத்தில் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக முன்கூட்டியே அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் பெற்றோர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் ஒரு வாரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெப்பம் அதிகமாக காணப்படும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஜூன் 1 அல்லது 2ஆம் தேதி வரை ஆந்திராவை ஒட்டிய பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் இருந்து வீசும் வெப்ப காற்று காரணமாக வட தமிழக பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருப்பதாக அவர் விளக்கியுள்ளார். இந்த நிலையில்தான் தலைமை செயலகத்தில் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையத்தில் பேசப்பட்டு வருகிறது. இதனால் வானிலை ஆய்வு மையம் கொடுக்கும் தகவல்களை வைத்து பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்து முதலமைச்சர் விஜய் உடன் ஆலோசனை செய்யப்படும். வெகு சில நாட்களில் பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள வாட்டி வதைக்கும் வெயிலின் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பள்ளிகளில் படிக்கும் நேரம் பொறுத்தவரை 10:50 மணி நேரமாக இருந்த நிலையில் தற்போது அது 9:50 இருக்கிறது. மேலும் பள்ளிகள் தாமதமாக திறக்கப்படும் போது படிக்கும் மணி நேரம் குறையும். எனவே ஆலோசனை செய்த பின்னரே பள்ளிகள் திறப்பது குறித்து தெரிவிக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் மற்றும் மதிய உணவு திட்டம் தொடர்ந்து செயல்படும். அந்த திட்டங்கள் அனைத்துமே இன்னும் மேம்படுத்தப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படும். அது வெறும் உணவு பொருள் இல்லை, உயிர் பொருள் என்று தெரிவித்தார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒன்று லைக் பண்ணிக்கோங்க. இதனால் பள்ளி திறப்பு ஜூன் 1 இல்லை. அரசுக்கு போன முக்கிய அறிவிப்பு. ஜூன் 1ஆம் தேதி இல்லை. தமிழகத்தில் தள்ளி போகிறது பள்ளிக்கூட திறப்பு. பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை வானிலை மையம் முக்கிய அறிவிப்பு. ஜூன் முதல் வாரத்தில் கடும் வெயில் சுட்டெரிக்கும் என அறிக்கை. இப்போது இருப்பதை விட வெயில் அதிகரிக்கவே வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் பள்ளிகள் அனைத்துமே ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தள்ளி போகலாம் என்று அனைத்து பெற்றோர்கள் அனைவரும் சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் தமிழகத்தில் வரும் ஜூலை மாதம் நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு மே 26 முதல் மாணவர்கள் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு
தேர்வுகள் இயக்கம் அறிவுறுத்தி உள்ளது. துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்குனர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவலானது, கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த வருகை புரியாத தேர்வர்களிடமிருந்தும் விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனி தேர்வாளர்களிடமிருந்தும் இணைய வழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அந்த வகையில் பள்ளி மாணவர்களுக்காக எழுதியவர்களில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிக்கு சென்று செவ்வாய்க்கிழமை, அதாவது மே 26 முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை பகல் 11 மணி முதல் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். தனி தேர்வுகள் இதே காலகட்டத்தில் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் வாயிலாகவே விண்ணப்பிக்க முடியும். சேவை மைய விவரங்கள் பொறுத்தவரை www.dge.tn.government.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். தனித்தேர்வுகள் கட்டாயமாக தங்களது ஆதார் அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை உடன் எடுத்து செல்ல வேண்டும். தேர்வு கட்டணமாக ரூபாய் 125, இணையவழி பதிவு கட்டணம் ரூபாய் 70 என மொத்தம் ரூபாய் 195 செலுத்த வேண்டும். இந்த கட்டணத்தை பள்ளிகளில் விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் பள்ளியிலும் தனி தேர்வர்களும் சேவை மையத்திலும் பணமாக செலுத்த வேண்டும். ஜூலையில் நடைபெற்றுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு மேற்கண்ட நாட்களில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்களை சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய விண்ணப்ப தொகையுடன் ஜூன் 9, 10 ஆகிய நாட்களில் பள்ளியில் அல்லது சேவை மையத்தில் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த முறையில் விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் தேர்வு கட்டணம் ரூபாய் 125, தக்கல் சிறப்பு கட்டணம் ரூபாய் 500, இணைய வழி பதிவு கட்டணம் ரூபாய் 70 என மொத்தம் ரூபாய் 695 செலுத்த வேண்டும். அதே வேளையில் 2026ஆம் ஆண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்களுக்கு மட்டும் தக்கல் சிறப்பு கட்டணம் ரூபாய் 500 விலக்கு அளிக்கப்படுகிறது. எனவே அவர்கள் வழக்கமான கட்டணமான ரூபாய் 195 மட்டும் செலுத்தினால் போதுமானது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதத்துல வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஜூன் மாதத்தில் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் கூட பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.